பெரிய போராட்டம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா விமன்ஸ் டேக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அப்ப போராடி கிடைக்கிறது எல்லாத்துக்குமே மதிப்பு அதிகம். பெண்கள், நான் நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். ஷார்ட்டா 2 விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு விஷயத்தை சாதிக்க ஒரு ஆண் 100 மடங்கு அவரோட எஃபர்ட்டை போடுறாருன்னா, ஒரு பெண் 200 மடங்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வீரத்துக்கு பேர் போனவங்க ஜான்சன் அண்ட் எலிசபெத். அவங்களோட படத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குதிரை இருக்கும். குதிரையில நல்லா வீச்சல் வர சுத்திட்டு ஜான்சன் உட்கார்ந்துருப்பாங்க. பின்னாடி அவங்களோட குழந்தைய துணியோட கட்டி இறுக்கி சேர்த்துருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் போருக்கு போனா கூட தன்னோட குழந்தைய பராமரிச்சுட்டு தான் போருக்கு போகணும் அப்படிங்கிறது இதுல வருது. நம்ம இந்திய கலாச்சாரம் ஒரு குடும்பத்தோட கடமை ஃபுல்லாவே ஒரு பெண்களின் மேல திணிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். இல்ல அது அவங்க அந்த குடும்பத்தின் மேல அவங்க எந்த அளவுக்கு கடமை உணர்வோட இருக்காங்கிறத காட்டுதான் சொல்லலாம். பல அர்த்தங்கள் அந்த படம் சொல்லும். நான் வந்து நிறைய கிராமங்கள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போவேன். நிறைய கிராமங்கள் உள்ளுக்குள்ள வெறும் கருவ கடா இருக்கும். அங்கெல்லாம் 3 நாள் வெட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 3 தொட்டிலாவது தொங்கும். அம்மா வந்து கையில வந்து இது கலக்கத்தை வச்சிருப்பாங்க, மண்வெட்டி வச்சிருப்பாங்க, பாண்டு செட்டிலாம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 3 தொட்டி தொங்கும். இப்பவும் போன மாசம் கூட நான் பார்த்தேன். இப்பவும் அந்த கருவக்காட்டு மரத்துலயோ இல்ல பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு மரத்துலயோ தொட்டில குழந்தைய தொங்க போட்டுட்டு அந்த பெண் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடங்கள்ல தன்னோட வேலைக்கு ஒரு ஆண் குழந்தைய கூட்டிட்டு போய் வச்சு குழந்தைய பராமரிச்சுட்டு வேலை செய்யறத நம்ம பார்த்துருக்கோமா? இது வந்து நான் தவறா சொல்லல. இந்த மாதிரியான சூழ்நிலையினாலதான் ஒரு பெண் பல்வேறு போராட்டங்களை தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணாலதான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். போன வாரம் ஒரு 3 நாள் கடலூர்ல ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. நான் வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். என் கூட எங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஒருத்தவங்க அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. 3 டேஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபீட்பேக் கேட்டாங்க. ஃபீட்பேக் கேட்குறப்ப நான் சொன்னேன், ட்ரைனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாவே இல்லைனாலும் அதுதான் சொல்லி ஆகணும். ஸோ நான் அதனால சொன்னேன். அப்போ அந்த அக்கா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னோட வாழ்க்கையில நான் கல்யாணம் ஆகி அவங்க பசங்களாம் காலேஜ் படிக்கிறாங்க. இன்னைக்கு தான் தூங்கி எந்திரிச்சோன்னே எங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் தூங்கி எந்திரிச்சோன்னா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் நான் முதல் முறையா வாசல்ல கோலம் போடாம இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் நான் வந்து தூங்கி எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு வந்து நல்லா அழகா கிளம்பி வேலைக்கு வந்திருக்காங்க. அது ஃபுல் டே அவங்க ட்ரைனிங் தான். ஆனா இருந்தாலும் வேற எந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் இல்லாம காலையில எழுந்து கைக்கு காஃபி வந்து அதை குடிச்சிட்டு நல்லா ஹீட்டர் போட்டு சுட தண்ணி வச்சு குளிச்சுட்டு தன்னை அழகா பராமரிச்சு வேலைக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஒவ்வொரு பெண்ணோட எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குங்கிறத நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இப்போ உள்ள பெண்களோட எல்லாருமே நம்ம வந்து ஆண்கள் அளவுக்கு நம்ம நிகரா வந்தாலும் சில விஷயங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் 100% எஃபர்ட் போட்டால் நம்ம 200% எஃபர்ட் போட்டு தாண்டி வர சூழ்நிலையில தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்துக்கிட்டோம்னா யாரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்? யாரோட ஸ்ட்ரென்த்து? கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோதான் கேர்ள் நல்லா படித்தாலும், இன்ஜினியரிங்கே படிக்க வச்சாலும், நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுத்துருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வரன் வருதா, இந்த வரனை விட்டால் இதே மாதிரி வரன் கிடைக்காது, கட்டி வச்சிடும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு படிக்க வச்சுடுவாங்க. அதே மாதிரி சரி அதையும் தாண்டி வேலைக்கு போகிறாங்களா, சரி மாப்பிள்ளை எந்த ஊர், அந்த ஊருக்கு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நீ அங்கே போய் வேலையை பார்த்து அனுப்புவாங்களா? அப்படியே வேலைக்கு போனால் அடுத்து அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும். குழந்தையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு உன்னால முடியுமா? நீ வீட்டில இருந்து குழந்தைய பார்த்துக்கோ. இந்த எல்லா ஸ்ட்ரகிளுமே, இந்த எல்லா அம்புகளுமே ஒரு பெண்ணை நோக்கி மட்டும்தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரணும்னா, இது மாறுறதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி வரணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். பர்வீன் சுல்தானா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, என் பேத்தியோட பிள்ளை வந்து என்னை மாதிரி வலுவில்லாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து இப்ப நான் ரொம்ப ஒரு போராட்டத்துல இருக்கேன் அப்படின்னா என்னோட பிள்ளை வலிமையா இருக்கும். என்னோட பிள்ளை வலிமையா இருக்குன்னா என்னோட பேர பிள்ளை நல்லா வசதியா இருக்கும். வசதியா இருந்தா என்ன வரும்? வசதியா இருந்தா ஒண்ணு அவங்களுக்கு போராடத்தோம். அப்ப அவங்களோட பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா திருப்பி பேக்குக்கு வரும்.
ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ இங்கே இன்டர்ஜென்ரேஷனல் பாண்டிங் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். எனக்கு போகிற இடத்துலலாம் எனக்கு ஒரே கேள்வி தான் வரும். ஒரு வீடுனா அங்கே தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைங்க எல்லா உறவுகளும் தானாக வர்றது, அது சொல்லி கொடுத்து வரக்கூடியது கிடையாது. ஆனால் இப்போ ஸ்கூலு காலேஜ் கம்யூனிட்டின்னு ஒவ்வொரு இடமா போய் இன்டர்ஜென்ரேஷனல் பாண்டிங்கை சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் சொல்றேன். வெளியூர்ல பிள்ளைங்க வேலைக்கு போறது, ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறது, அவங்க வந்து டைரக்டா பேசுறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் காட்டாம டிஜிட்டல்ல வந்து அந்த கம்யூனிகேஷன்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு தாயோ ஒரு பாட்டியோ தன்னோட குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வேற எதுலயும் அவங்க கத்துக்க முடியாது. எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்தது என்னோட அம்மா தான். இப்ப வரைக்கும் இன்னைக்கு என்னோட நாள்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் எங்க அம்மாட்ட சொல்லவே எனக்கு தூக்கம் வருது. ஏன்னா அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி உங்க பிள்ளைங்களை உங்க கூட பேச வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலத்துல பெண் சுதந்திரம்ங்கிறது படிச்சா போதுங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த காலத்துல நம்ம காலத்துல தெரியல, அந்த காலத்துல பெண் சுதந்திரம் படிச்சா போதும்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த காலத்துல படிச்சு வேலைக்கு போகணும்னு இருந்துச்சு. இப்ப பெண் சுதந்திரம்ங்கிறது அவங்க ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. ஸோ எது சரியான பெண் சுதந்திரம், அதை எப்படி சரியான வழியில கடைபிடிக்கணுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா நான் ஒன்னே மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எதிரி நாட்டு ராஜாவை போர்ல தோக்கடிச்சிட்டாராம். பொதுவா எதிரி நாட்டு ராஜாவை தோக்கடிச்சா அவங்களை கொல்றதுதான் வழக்கம். ஆனா இந்த எதிரி நாட்டு ராஜாவை கொல்லலை. ஏன்னா அந்த எதிரி நாட்டு ராஜா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, எல்லாத்தையும் சாமர்த்தியமா கையாளக்கூடியவர். அப்ப அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை கொல்லலை, நீ எனக்கு ஒரே ஃபேவர் பண்ணணும். என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீ என்ன பண்ணணும், என்னோட காதலி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நான் உன்னை விடுதலை செஞ்சிருந்தேன், என்ன கேள்வின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பெண்களோட ஆள் மனசுல அதிகமா நினைச்சு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு என்னோட காதலி என்கிட்ட கேட்டாங்க. அப்ப அந்த ராஜாவுக்கு பதில் தெரியல, இவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் சரி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீ சொன்னேன்னா என்னை விடுதலை பண்ணிடுறேங்கிறது. அதே மாதிரி அந்த எதிரி நாட்டு ராஜா ஊரெல்லாம் சுத்துறாரு. கடைசியா ஒரு சூனியக்கார கிளவி ஒருத்தவங்க அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, இது மாதிரி இந்த கேள்வியை சொல்லி பெண்களோட ஆள் மனசுல அதிகமா நினைச்சு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கிளவி சொல்றாங்க, நீ சொன்னா நீ விடுதலை அடைஞ்சிருவ, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. உடனே சரி நான் உனக்கு பதில் சொல்றேன், நீ நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கேட்பேன், நீ தரணும். சரி ஓகே நான் தரேன். பெண்கள் தன்னோட ஆள் மனசுல அதிகமா நினைச்சு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க முடியவில்லையேன்னு அதிகமா வருந்துவாங்க. சரியா, இத நீ சொல்லு, நீ விடுதலை. அம்மா நல்லா வேகமா கை தட்டுறாங்க. நீ சொல்லு, உன்னை நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் போய் ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா போய் காதலி கிட்ட சொல்றாரு, காதலி நீ சொன்னது 100% கரெக்ட், இந்த மாலை போட்டுக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். இவங்களையும் விடுதலை செஞ்சு விட்டுடுறாங்க. இந்த எதிரி நாட்டு ராஜா சூனியக்கார கிழவி கிட்ட வாக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா, இங்க வராரு. இங்க வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இவருக்கா சரி ஓகே வாக்கு கொடுத்துட்டோம், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. நாளை காலைல வா போயிட்டு அப்படின்னு அந்த கிழவி சொல்றாங்க. சரி போயிட்டு மறுநாள் காலைல வராது. அவருக்கு பார்த்தா ஒரே ஷாக்கு. அங்க அந்த சூனியக்கார கிழவி இல்லை, நல்லா தேவதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. எங்க இங்க இருந்த கிழவியை காணான்னு அவங்க தேடுறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் தான் அந்த சூனியக்கார கிழவி அப்படின்னு. எப்படி என்னால நல்லா உருமாற முடியும் அப்படின்னு அந்த சூனியக்கார பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த சூனியக்கார பாட்டி சொல்லுது, நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு, நீ வெளியிலலாம் ஊர் சுத்துவல, அப்பெல்லாம் நான் இது மாதிரி தேவதை மாதிரி இருக்கேன், வீட்டுக்கு வந்தோடனே நான் திருப்பி சூனியக்கார கிழவியா உக்கிரமா மாறிடுவேன். இது உனக்கு ஓகேவா? இல்ல வீட்டுக்குள்ள நான் உனக்கு தேவதை மாதிரி இருக்கேன், வெளியிலலாம் அவன் கூட நான் சூனியக்கார கிழவி மாதிரி சுத்துவேன், இது உனக்கு ஓகேவான்னு கேட்கிறாரு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஏன்னா அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சு. அது உன்னோட இஷ்டம், நீ எப்படி இருக்கணும் நீ முடிவு பண்ணிக்கிட்டாரு. அந்த சூனியக்கார கிழவிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அதுதானே பெண்களுக்கு தேவை. நீ என் மனசை கொள்ளையடிச்சிட்ட, உனக்காக நான் 24 மணி நேரமும் நான் தேவதேவதான் இருப்பேன் அப்படின்னா. இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன்,
பெண்கள் எப்படி இருக்கணும்னு அவங்கள முடிவெடுக்க விட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் தேவதைகளா இருப்பாங்க. இதோட சொல்லி நான் என்னோட கருத்தை முடிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்தேன். இன்னொரு வாய்ப்பு நான்